திருநாளும் தக்க சிறு பேருதலும் கழித்தலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்தலகும் இன்பமுற ஏற்று செய்யும் புறமாக்க இருந்த பேரும் தமிழனங்கே உன் சீரினமே சிறங்கி வந்து சிறமாந்து வாழ்த்துதுமே நன்றி. பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை நிகழ்த்துவார்கள். கலைஞரின் கனவு இல்லம் கலைஞரின் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது நீக்கல் செய்தல் ஆகியவற்றுக்கு பயனாளிகளுக்கு வேலை உத்தரவு வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற பாபநாசம் ஒன்றிய குழு தலைவர் அருமை சகோதரி சுமதி கண்ணதாசன் அவர்கள், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான அருமை சகோதரர் காமராஜ் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அருமை சகோதரி பாத்திமா ஜான் ராயல் அவர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் அருமை சகோதரர் நாசர் அவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர் அருமை சகோதரர் விஜயன் அவர்கள், இந்த நிகழ்விலே வரவேற்புரையாற்றி இருக்கின்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகுமார் அவர்கள், நன்றி உரையாற்ற இருக்கின்ற துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயகுமார் அவர்கள், இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற அரசு ஊழியர்கள், இந்த திட்டத்தின் பயனாளிகள், கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது தொடங்கப்பட்ட திட்டம் குடிசைகள் இல்லாத கான்கிரீட் வீடுகள் அனைவருக்கும் அளிக்க வேண்டும் என்ற திட்டம். 10 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அமைந்த பிறகு அந்த திட்டம் புதுப்பிக்கப்பட்டு கலைஞரின் கனவு இல்ல திட்டம் என்ற பெயரில் ஊராட்சி பகுதியிலே கூரை வீடுகளிலே வசிப்பவர்களுக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் அளவில் அவர்கள் வீடு கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த நடப்பு நிதியாண்டில் 2024-25 1 லட்சம் வீடுகள் இந்த திட்டத்தின் கீழே தமிழ்நாடு முழுவதும் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கி பயனாளிகளுக்கு அதற்கான பணி உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் நம்முடைய பாபநாசம் ஊராட்சி ஒன்றியத்தில் நிர்வாக இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழே 300 வீடுகளுக்காக வேண்டி நிர்வாக அனுமதி பெறப்பட்டிருக்கின்றது. அதில் இன்றைக்கு 110 வீடுகளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 3,50,000 ரூபாய் என்ற அளவில் அதற்கான உத்தரவை வழங்கவிருக்கின்றோம். அதே போல வீடுகளை பழுதுபார்க்கும் திட்டம், அந்த திட்டத்தில் இன்றைக்கு நாம் 25 பயனாளிகளுக்கு
ஏறத்தாழ 26,20,000 ரூபாய் செலவில் அந்த திட்டத்துக்கான பணி ஆணைகளும் இன்று வழங்கப்படவிருக்கின்றது. நம்முடைய மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், திட்டக்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் தாமரை செல்வன் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த பணிகளை விரைவில் நீங்கள் தொடங்க வேண்டும். உங்கள் குடிசை வீடுகள் கான்கிரீட் வீடுகளாக மாற வேண்டும். கலைஞரின் அந்த கனவு உடனடியாக நிறைவேற வேண்டும். அதற்காக நீங்கள் உடனே இந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பயனாளிகளுக்கு தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்தபடியாக பயனாளிகளுக்கு ஆணை வழங்கும் நிகழ்வு.
ஜெய ஜெய